வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 55 ஃபீட்டுக்கு 33 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஒரு ப்ரைவேட் ரெசிடென்ஸும் மேலே வந்து ஒரு ரெண்டல் கான்செப்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற ப்ரைவேட் ரெசிடென்ஸுக்கு ஒரு கோர்ட்யார்டும் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கோர்ட்யார்டில் நமக்கு வந்து கட் அவுட் ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ரெண்டல் கான்செப்டில் நம்ம எப்படி கட் அவுட்டை ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு 2 கார் பார்க்கிங் நிறுத்துகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஸ்பேஸ் நமக்கு 16 ஃபீட் பை 20 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. இது தாராளமாக நம்ம 2 கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு 2 வீலர் பார்க்கிங் தாராளமாக பண்ணிக்க முடியும். இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஏன் நம்ம விடணும்னா, மேலே ரெண்டல் கான்செப்ட்லேருந்து வந்து 2 ஃப்ளாட் வருது. அதனாலே நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த கார் பார்க்கிங்கும் இல்லாமல் நம்ம இந்த சைடில் 2 வீலர் பார்க்கிங்காக ஒரு ஸ்பேஸும் இந்த சைடில் விட்டுக்கலாம். ஸோ இந்த சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 சைடில் ரோட்ஸ் இருக்குது. சவுத்லேயும் ரோடு இருக்குது, வெஸ்ட்லேயும் ரோடு இருக்குது. இதனால் நம்ம வெஸ்ட் சைடு என்டையராக சைட் பவுண்டரி இருக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். வென்டிலேஷன் நமக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் என்ட்ரிக்கு என்டர் ஆனோம்னா இந்த சைடில் தான் நம்ம வந்தாகணும். இந்த சைடு நமக்கு ஒரு 3 ஃபீட் 9 இன்ச் அளவில் இருக்குது. இது வழியாக தான் நமக்கு வந்து டெனண்ட்டும் கீழே இருக்க ப்ரைவேட் ஏரியாவும் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பேசேஜ் ஏரியா நமக்கு நல்ல ஒரு செட்பேக் ஏரியாவாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி வென்டிலேஷனுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பேசேஜ் ஏரியாவும் நம்ம வந்து ஒரு நல்ல சிட் அவுட் ஏரியாவை நம்ம அமைச்சிக்கலாம். ஸோ இந்த பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தோடனே நம்ம இந்த சைடில் ஒரு ஸ்டேர்கேஸ் ஏரியா ஒன்று பார்க்குறோம். இது வந்து நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமையுது. ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் அவுட்டர்லேருந்தும் நம்ம என்ட்ரி கொடுக்க முடியும் இந்த சைடில் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக. ஆனால் என்ட்ரி வந்து நமக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்காது. ஏன்னா படிக்கட்டுக்கு பாட்டம்லேருந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேசேஜிலேருந்து நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹால் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 15 ஃபீட் 9 இன்ச்சுக்கு, லாங் ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். இந்த சைடில் வந்து ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம ஒரு டைனிங் டேபிளும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு விண்டோ பொசிஷன் கொடுத்துருக்கோம். இந்த விண்டோ நமக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக நம்ம இந்த சைடில் ஒரு கோர்ட்யார்ட் பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இதனால் நமக்கு கிராஸ் வென்டிலேஷனும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி லைட் வென்டிலேஷனுக்கும் இந்த ஹாலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிச்சனுக்கு வந்தோம்னா இந்த கிச்சனோட ஏரியா நமக்கு 8 ஃபீட் பை 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதிலேருந்து தாராளமாக நம்ம எல் ஷேப்பில் நம்ம ஒரு கவுண்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷெல்ஃபு ப்ரொவிஷன் இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். ஸோ என்டையர் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்டோரேஜோட எண்டில் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டவ் வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சிங்க்கும் நமக்கு சவுத் ஃபேஸிங் இருக்கிறதால இந்த சைடில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம்னா சிங்கோட ஏரியா நமக்கு ஈஸியாகவே ட்ரை ஆகும். அதே மாதிரி அவுட்டரில் நம்ம ஒரு டைனிங் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ கோர்ட்யார்டு நமக்கு பக்கத்தில் இருக்கிறதால இதனோட அட்மாஸ்பியர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 4 இன்ச்சுக்கு, 7 ஃபீட் 5 இன்ச் அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம என்டையராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே கட் அவுட்னு பார்க்கும்பொழுது வால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த கோர்ட்யார்ட் நமக்கு மினிமம் அளவுக்கு குறையும். அதே மாதிரி இந்த கோர்ட்யார்ட் வழியாகவே நம்ம வந்து என்ட்ரி ப்ரொவிஷன் கொடுக்குற மாதிரி வைக்கலாம். ஸோ என்ட்ரி ப்ரொவிஷன் கொடுக்கறதால நம்ம இந்த சைட் ஃபுல்லாக ஒரு பேவர் ஸ்டோன் மாதிரி ஒரு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹவுஸ் வர்றதால நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃபில் போகலாவோ இல்லை வந்து லைட் ரூஃபிங்கோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நம்ம ஓப்பனில் போகிறோன்ற பட்சத்தில் இந்த கோர்ட்யார்ட் பொசிஷனை கம்ப்ளீட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு 2 ஃபீட் பை 7 ஃபீட் 5 இன்ச்சுக்கு. ஸோ இந்த மென்ஷன்டு ஸ்பேஸில் மட்டும்தான் நம்ம கோர்ட்யார்ட் பொசிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம என்டையராக வந்து இந்த கோர்ட்யார்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் நம்ம நல்ல ட்ரீஸும் பிளான்ட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியாவை நல்லா க்ரீனரியாக காட்டுக்க முடியும். ஸோ நமக்கு இந்த சைடில் ஒரு ஆஃபீஸ் ப்ரொவிஷனும் இருக்குது. இங்கேருந்து நம்ம விசிபிலிட்டி பண்ணும்பொழுதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பெட்ரூம் சைட்லையும் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டோம்னா இங்கேயும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆஃபீஸுக்கு ப்ரைவசிக்காக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுக்கு உண்டான ட்ரீ ப்ரொவிஷன் நம்ம இந்த சைடில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கோர்ட்யார்டுக்கு நம்ம லைட் வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன் வர மாதிரி மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோன்ற பட்சத்தில் நம்ம போகலாவும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். எம்எஸ்லேயோ இல்லை காங்க்ரீட்லேயோ நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட்டுக்கான ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் நமக்கு 14 ஃபீட் 9 இன்ச்சுக்கு, லாங் ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. இதனுடைய ஃபர்னிச்சர் அலைன்மெண்ட் நமக்கு ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஷார்ட்டர் லென்த்தில் தான் நம்ம பெட்டு பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ விண்டோ ப்ரொவிஷன் நமக்கு இந்த சைடில் ஒரு விண்டோவும் ரீடிங் டேபிளில் ஒரு விண்டோவும் கொடுத்துட்டோம்னா கிராஸ் வென்டிலேஷனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வார்ட்ரோப் சவுத் வெஸ்ட் கார்னரில் குபேர மூலை கொடுத்துட்டு இந்த சைடில் ஒரு ரீடிங் டேபிளும் கொடுத்துருக்கேன். இங்கே ரீடிங் டேபிள் கொடுக்கறதால நம்ம ஒரு விண்டோ பொசிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று இருக்குது. இந்த அட்டாச் டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு, 7 ஃபீட் 5 இன்ச் அளவில் இருக்குது. இந்த டாய்லெட்டில் தாராளமாக நம்ம
ஷவர் யூனிட் இந்த கடைசியில் நம்ம பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு வாட்டர் கிளாஸட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ட்ரி ஆகும்போது ஒரு வாஷ் பேஸும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் நமக்கு இந்த சைடில் இருக்கிற ரோடு வழியாக நமக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆஃபீஸ் வந்து நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 feet 2 inches 10 feet அளவில் இருக்குது. ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு சீட்டிங்கும் நம்ம ஃபுல் லென்த்துக்கு பண்ணிக்க முடியும். டேபிள் ப்ரொவிஷனும் நம்ம ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆஃபீஸில் இருந்து நம்ம இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு பவுடர் டாய்லெட் நமக்கு விசிபிலிட்டி தெரியுது. இந்த பவுடர் டாய்லெட் நமக்கு 4 feet 4 feet அளவில் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்டில் நமக்கு பாத் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ரொவிஷன் இருக்காது. ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஒரு ட்ரை ஏரியாவாக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு வாஷ் பேசின் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு நம்ம வீட்டில் இருந்து என்ட்ராகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதனால் நமக்கு இந்த ஸ்பேஸை நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த வெயிட்டிங் ஏரியாவில் நம்ம சீட்டர் கூட போட்டு நம்ம இந்த சைடில் விசிட்டர் கூட நம்ம வெயிட் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்ட பிறகு நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வெயிட்டிங் ஏரியாவை நம்ம வந்து ஒரு செமி கவர்ட் ரூஃப் மாதிரி பண்ணி விட்டுடலாம். இதனால் நமக்கு தாராளமாக இந்த சைடில் சீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மினி கார்டன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சைடு வந்து நமக்கு எதுக்கு போட்டிருக்குன்னா இந்த சைடில் வந்து நமக்கு பெட்ரூம் ஏரியா நமக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கு நல்லாவே ப்ரைவசி கிடைக்குது. ஸோ இங்கே பேக் சைடில் நம்ம என்ட்ரி கொடுக்குறதாலேயே இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 4 feet 5 inches நம்ம செட் பேக் ஏரியாவும் விட வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 feet 9 inches கிட்ட நமக்கு செட் பேக் ஏரியாவும் இருக்குது. இதனால் நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் இந்த சைடில் கொடுத்துட்டு 2 சைடில் விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோன்னா கிராஸ் வென்டிலேஷனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டும் நமக்கு வந்து 4 feet 5 feet 8 inches அளவில் இருக்குது. இதுலேயும் நம்ம தாராளமாக வாட்டர் கிளாஸஸ் இந்த சைடில் நம்ம ஹேங் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நம்ம ஷவர் யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வாஷ் பேஸும் நம்ம இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன வாஷ் பேஸும் நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அந்த வாஷ் பேஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 1.25 1 அளவில். அதே மாதிரி இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 11 feet 5 inches 10 feet அளவில் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு என்ட்ரி ஒரு நல்ல ப்ரைவசியை கொடுக்குது. ஸோ ஹாலில் இருந்து பார்க்கும்பொழுது டேரெக்டாக பெட்டு ப்ரொவிஷன் தெரியாமல் வார்ட்ரோப் நமக்கு தெரியும் என்டர் ஆன உடனே. அதுக்கப்புறம் தான் நமக்கு பெட்ரூம் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம ஹாலுக்கு என்டர் ஆகிறதுக்கும் நம்ம டோர் இந்த சைடு ஓப்பன் பண்ணுறதால நமக்கு இந்த பெட்ரூமுக்கு நல்லாவே ப்ரைவசி மெயின்டைன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரெண்டல் கான்செப்ட்டுக்கு வந்தோம்னா இந்த சைடில் இருக்க ஸ்டேர்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த பேசேஜுக்குள்ளே வந்துட்டு தான் உள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஓனர் வீடு இருந்தாலும் ஈஸியாகவே மானிட்டர் பண்ணிக்க முடியும் யார் வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ஒரு என்ட்ரியும் கொடுத்துக்க முடியும். ஸோ வீட்டிலேருந்து டேரெக்டாக வந்து நம்ம இந்த ஸ்டேர்கேஸுக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரீச் ஆகவே நம்ம ஒரு காமன் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். இந்த காமன் ஏரியாவில் நமக்கு 8.5 feet 8 feet அளவில் இருக்குது. ஸோ இந்த காமன் ஏரியா நம்ம என்டையராக ஓப்பன் கூட நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு இந்த சைட் ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்குது. இந்த சைடில் நம்ம ஒரு ஹேண்டில் கூட நம்ம போட்டு ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். வால் ப்ரொவிஷன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதனால் நமக்கு இந்த காமன் ஏரியா என்டையராக நமக்கு ஏர் வென்டிலேட்டடாக இருக்கும். எந்த ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த காமன் ஏரியாவிலேருந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் தெரியுது. இந்த ஃப்ளாட்டில் தான் நமக்கு இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வருது. இந்த கோர்ட்யார்ட் வந்து நமக்கு ஹாலிலேருந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த ஹாலிலேருந்து கோர்ட்யார்ட் விசிபிலிட்டி வேண்டாம்னா நம்ம இந்த சைடில் ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவிஷன் கூட கொடுத்துக்கலாம், விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்காம. ஸோ நான் கீழே சொன்ன மாதிரியே மேலே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கட்அவுட் ஸ்பேஸ் நமக்கு குறையுது. ஏன்னா வந்து சுற்றியும் நம்ம 9 inch வால் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் நமக்கு வீட்டுக்குள்ளே நீர் கசியாது. ஸோ இந்த கோர்ட்யார்டோட மெஷர்மெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா 6 feet 4 inches 6 feet 8 inches அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 feet 11 feet 4 inches அளவில் இருக்குது. ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் மாதிரி கான்செப்டில் தான் வருது. இது ஒரு காம்பேக்டான ஹால்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம டிவி யூனிட் இந்த சைடு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிச்சன் ப்ரொவிஷன் நம்ம இந்த சைடில் வருது. இந்த சைடு வந்து நமக்கு இந்த ஃப்ளாட்லேருந்து பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமையுது. ஸோ இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 7 feet 11 feet 4 inches அளவில் இருக்குது. இதுவும் ஒரு போதுமான மெஷர்மெண்ட்டு தான். ஒரு காம்பேக்டான கிச்சனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலே வந்து நம்ம ஒரு 4 seater இருக்கும் ஒரு டைனிங் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த சைடில் ஒரு கவுண்டரும் இந்த சைடில் இன்னொரு கவுண்டரும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வேணும் பட்சத்தில் நம்ம இந்த சைட்லேயும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கிச்சன் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம கேன்டிலிவர் பண்ணிக்கிறோம் ஒரு 2 feet. ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரூம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூமும் நார்த் வெஸ்ட்டில் வந்து இன்னொரு பெட்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த நார்த் வெஸ்ட்டுடைய பெட்ரூம் ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா 11 feet 2 inches 10 feet அளவில் இருக்குது. இதுவும் ஒரு போதுமான அளவுக்கு பெட்ரூம் இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து ஸ்டோரேஜ்லாம் எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த இடத்த தாராளமாகவே காட்டிக்க முடியும். அதே மாதிரி நம்ம விண்டோ ப்ரொவிஷனும் 2 சைட்லேயும் கொடுத்துக்க முடியும். ஏன்னா நமக்கு 4 பக்கமும் இந்த பிளானுக்கு வென்டிலேஷன் கிடைக்குது.
ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் நம்ம பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் வர மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் வந்திருக்கு. இந்த அட்டாச் டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 4 feet 1 inch 7 feet அளவில் இருக்குது. இதுக்கு பைப் ப்ரொவிஷனாக நமக்கு இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த சைடில் வந்து ஒரு 6 inch அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் நமக்கு ரோடு வரதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் வேணான்னா கூட நம்ம ஒரு அலுமினியம் லூவரோ எம்எஸ் லூவரோ நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டில் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட் இந்த கார்னரில் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வாட்டர் கிளாஸட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பேசின் நம்ம சின்னதாக இந்த சைடில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூம் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் நமக்கு 11 feet 5 inch 10 feet அளவில் இருக்குது. இதுவும் நமக்கு முன்னாடி பார்த்த பெட்ரூம் மாதிரியே நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு சைடில் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டை நம்ம ஒரு காமன் டாய்லெட்டாக நம்ம மாற்றிக்க முடியும். ஹாலில் இருந்தோ இல்லை கிச்சனில் இருந்தோ நம்ம இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் நம்ம பெட்ரூமில் இருந்தும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 feet 6 feet அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு வாட்டர் கிளாஸட்டும் ஒரு ஷவர் யூனிட்டும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ வாஷ் பேசின் தேவைப்படுன்ற பட்சத்தில் நம்ம அவுட்டர் சைடில் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காமன் டாய்லெட்லேருந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு வந்தோம்னா இன்னொரு ஃப்ளாட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த ஃப்ளாட் நமக்கு 10 feet 5 inch 12 feet 7 inch அளவில் ஒரு ஹால் ஸ்பேஸ் தெரியுது. இந்த ஹால் ஸ்பேஸ் நமக்கு மெயின் ரோட்லேருந்து விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் நமக்கு இந்த கார்னரில் ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டில் இருந்தாலும் அவுட் சைடுக்கு ஒரு பால்கனி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கிச்சன் பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 7 feet 8 feet 7 inch அளவில் இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப காம்பாக்டான டிசைனு. இதுலேயும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த கிச்சனை நம்ம நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் நம்ம எல் கவுண்டரும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனை நம்ம இந்த கார்னர்லேயும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கிச்சனும் நமக்கு வந்து வெளியே ஒரு 2 feet ப்ரொஜெக்டாக இருக்குது. அதே மாதிரி பெட்ரூம் சைடில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் நமக்கு சிமிலராக வருது. 11 feet 2 inch 10 feet 9 inch அளவில். ஸோ 2 பெட்ரூமுமே நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சென்டரில் இருக்க அட்டாச் டாய்லெட் மட்டும் நம்ம ஒரு காமன் டாய்லெட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்கிற டாய்லெட் ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வார்ட்ரோப்பும் உள்ளே அகாமடேட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. இதனுடைய மெஷர்மெண்ட் நமக்கு 11 feet 2 inch அளவில் இருக்குது. ஸோ 7 feet இருக்கும் நம்ம டாய்லெட் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. பிளான் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.